லிம்ப் டெவலப்மெண்ட்ல ஏற்படக்கூடிய மியூட்டேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம லிம்ப் டெவலப்மெண்ட் பத்தி டீடைல்டா பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரிய வரும். இது டெவலப்மெண்ட் பயாலஜிலேருந்து எடுக்கப்பட்ட டாபிக். பயாலஜி ரிலேட்டடான எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் இந்த டாபிக் உங்களால பார்க்க முடியும். சைட்ல இருக்கக்கூடிய பிக்சர் பார்த்தாலே உங்களால கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லிம்ப் பட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ அந்த லிம்ப் பட்ல இருந்து எப்படி இந்த கையோ காலோ வந்து ஃபார்ம் ஆகுது, அதை ஃபோர் லிம்ப் ஹைண்ட் லிம்ப் சொல்றோம் இல்லைங்களா. இப்போ பேர்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த ஃபெதர் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது, காலில் எப்படி வந்து விரல்கள் ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்க முடியும். இப்போ அதுல மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா ஆர் நாம இன்டியூஸ் பண்ணக்கூடிய மியூட்டேஷனா இருந்தா ஸோ என்ன மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும், விங் ஆர் லெக் வளரக்கூடிய விதத்தை இங்க பார்க்க முடியும் உங்களால. லிம்ப் டெவலப்மெண்ட்டுக்கு உதவக்கூடிய ஜீன்கள் பல பெயர்கள் உண்டு. அதுல சிலது தான் நம்ம இந்த வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் ரெஃபர் பண்ண ஜேர்னல் எது அப்படின்னா இந்த nature.comல இருந்து எடுத்த ஜேர்னல். வீடியோ லெக்சரை தவிர இன்னும் டீட்டெயில்டா படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜேர்னலை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, லிம்ப் பட் ஃபார்மேஷனுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது எக்டோடர்ம் ஜெர்ம் லேயர் அப்படின்னு. ஸோ இந்த எக்டோடர்ம்லேருந்து உருவாகக்கூடிய இந்த லிம்ப் பட் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜோன் ஆஃப் போலரைசிங் ஆக்டிவிட்டி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இங்கே தான் சோனிக் ஹெட்ஜாக் அப்படின்ற ப்ரோட்டீனும் ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்தர் இந்த ஃபுல் லிம்ப் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னு போன வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த லிம்ப் படோடைய டிப்ல இருக்கக்கூடியது வந்து அபிக்கல் எக்டோடர்மல் ரிட்ஜ். இந்த பொசிஷன்ஸும் நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஸோ ஒன் மோர் டைம் அதை பார்த்துக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடியது ப்ராக்சிமல் எண்ட், ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது டிஸ்டல் எண்ட், மேல இருக்கக்கூடியது ஆன்டீரியர் எண்ட், நம்மளோட கையோடைய மேல்புறம்னு சொல்லலாம். கீழே இருக்கக்கூடியது போஸ்டீரியர் எண்ட். அதே போல டார்சல் வென்ட்ரல். ஸோ இந்த பகுதியெல்லாம் நம்மளோட லிம்ப் பட்ல இருக்கு. கையோ காலோ அல்லது இப்போ அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸா இருந்தா அதோட ஃபெதர்க்கெல்லாம் வந்து ஒரு மால் ஃபார்மேஷன் நடக்குதுன்னா அது எதனால, மியூட்டேஷன்னால நடக்கும். இது மோஸ்டா நம்ம ரிசர்ச் பேப்பர்ஸ்ல பார்க்கக்கூடியது மவுஸ் சிக் எம்ப்ரியோல பண்ணக்கூடிய ஸ்டடீஸை தான் பார்த்துருக்கோம். ஏர்லி லிம்பட்ல தான் இந்த மியூட்டேஷன் நடக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த லிம்ப் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வர மியூட்டேஷனை விட ஏர்லி லிம்பட்ல தான் நிறைய மியூட்டேஷன் நடக்கும். அப்பதான் ஃபர்தர் வளரும் போது அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மியூட்டேஷன் வந்து ஒன்னா ரிமூவ் ஆயிருக்கலாம் ஆர் ரொட்டேட் ஆயிருக்கலாம், மேல இருக்க வேண்டியது கீழே ஆர் அப்படி ரொட்டேஷன் ஆயிருக்கலாம், ஆர் இந்த பொசிஷன் வந்து மாறப்பட்டிருக்கும். இப்போ கை கிட்ட இருக்க வேண்டியது கைக்கு கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மாறப்பட்டிருக்கிறது ஃபைனல் பேட்டர்ன் டிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். இப்போதான் நம்ம பார்த்தோம் ப்ரோக்ரஸ் ஜோன், அதாவது ஜோன் ஆஃப் போலரைசிங் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுல டேமேஜ் ஏற்பட்டாக்கா இந்த அபிக்கல் ரிட்ஜ்லயுமே வந்து டிஃபரன்ஸ் வரும். என்ன டிஃபரன்ஸ்னா ட்ரங்கேஷன், அதாவது குட்டையா தெரியும் இல்ல வளராம அரைகுறையா வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மவுஸ் எம்ப்ரியோ பார்த்துட்டோம் அப்படின்னா நார்மலா வளர வேண்டிய லிம்ப்ல ஏதோ ஒரு மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா இந்த ட்ரங்கேஷன் ஏற்படுறத பார்க்க முடியும். இங்க மெயினா வந்து டிஃபரன்ஸ் என்ன பார்ப்போம்னா இந்த டிஜிட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபிங்கர்ஸ் வந்து இல்லாததை பார்க்க முடியும். அதுல டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். மைக்ரோ சர்ஜரி மூலயமா இந்த ரிட்ஜ் லிம்ப்ல ரிட்ஜ் ரிமூவ் பண்ணாக்கா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா the growth of the feather or limb வந்து ரிடக்ஷனா இருக்கும் ஆர் ட்ரங்கேட்டட் லிம்பா இருக்கும், அதாவது இந்த குட்டையா வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆர் டிஸ்டல் பார்ட்ஸும் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஏர்லி லிம்ப் பட் வளர்ற அந்த டைம்ல ஏற்படக்கூடியது தான் இந்த மியூட்டேஷன். ஸோ இந்த டைமும் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது. எவ்வளோ ஏர்லியா அந்த ரிட்ஜ் வந்து ரிமூவ் பண்ணப்படுதோ அவ்வளோ டிஸ்டல் ரீஜியன்ஸ் வந்து லாஸ்ட் ஆகப்படுது அப்படின்னு சொல்றாங்க ரிசர்ச் மூலியமா. நம்மளுக்கு தெரியும் டிஸ்டல் இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது FGF4 புரோட்டீன் அப்படின்னு, ஃபைப்ரோபிளாஸ்ட் growth ஃபேக்டர் 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த அபிக்கல் எட்ஜ் ரீஜியன்ல வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரிட்ஜை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அபிக்கல் ரிட்ஜ்ல FGF புரோட்டீனை வந்து கொடுக்கும்போது இன்டியூஸ் பண்ணும்போது பை த ஃபார்ம் ஆஃப் பீட் FGF4 புரோட்டீன்ல சோக் பண்ணிட்டு அந்த ரீஜியன் அபிக்கல் ரிட்ஜ் ரீஜியன்ல வைக்கும்போது அந்த லிம்ப் நார்மல் அவுட் க்ரோத் கொண்டதா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோக்ரஸ் ஜோன், அதாவது ஜோன் ஆஃப் போலரைசிங் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து சில செல்ஸை கில் பண்ணும்போது மெயினான அந்த ப்ரோக்ரஸ் ஜோன் செல்ஸை கில் பண்ணும்போது ஆர் ப்ராலிஃபரேஷன் ஆகக்கூடிய செல்ஸை பிளாக் பண்ணும்போது, எதன் மூலியமா பிளாக் பண்றாங்கன்னா எக்ஸ் இராடியேஷன் மூலியமா பிளாக் பண்ணும்போது இருந்தது அப்படின்னு சொல்றாங்க.
எக்ஸ் இராடியேஷன் அதிகமா கொடுத்த லிம் ரொம்ப ட்ரங்கேட்டட் ஆகவும் அத கம்மியா கொடுத்த லிம்ஸ் வந்து இப்படியாவும் இருக்கிறத பார்க்க முடியும். இது எக்ஸ் இராடியேஷன் கொடுக்கப்படாத லிம். ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கான்சென்ட்ரேஷன் செல் டிவிஷன் எவ்வளவு நடந்திருக்கு டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி தாலிடோமைட் இது ஒரு ட்ரக். இந்த ட்ரக் மோஸ்டா கேன்சர், லெப்ரசி, ஸ்கின் டிசார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன். பட் இது வந்து எம்ப்ரியோல புகுத்தும் போது என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னா, இது பிளாக் ஆன்ஜியோஜெனிசிஸ், அந்த செல் டிவிஷன் ஃபர்தர் ஆகக்கூடியதையே வந்து பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த போலரைசிங் ரீஜியன்ல நம்ம மெயினா பார்த்த புரோட்டீன் இந்த சோனிக் ஹெட்ஜாகும். இந்த சோனிக் ஹெட்ஜாக் வந்து சோக் பண்ண பீடை அந்த டிஜிட் வளர வேண்டிய இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸ் வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ நேரம் அந்த ப்ரோட்டீன்ல சோக் பண்றோமோ ஸோ அந்த டிஜிட்டோடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டிஜிட் வந்தது அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ் சோக் பண்ண சோனிக் ஹெட்ஜாக் ப்ரோட்டீன்ல சோக் பண்ண பீட்ஸ். ரெட்டினோயிக் ஆசிட் இதுவும் ஃபர்தர் மேல அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆச்சு அப்படின்னா பாலிடாக்டைலி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிங்கர்ஸ் வளருது. அப்புறம் இந்த லிம்போடைய வைடனிங்கும் ஜாஸ்தியா இருக்கு. எக்ஸ்ட்ராவா இந்த எக்டோபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் LMX1 புரோட்டீன். ஸோ இந்த புரோட்டீன் கொடுக்கும் போதும், அதாவது இது நார்மலா பார்க்க வேண்டியது வந்து டார்சல் ஆன்டீரியர் சைட்ல இருக்கக்கூடிய புரோட்டீன். பட் இதை வென்ட்ரல் சைடு மீசோடம்ல கொடுக்கும்போது ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா இது டார்சல் ஃபேட் கொடுத்தது அப்படின்றாங்க. இப்போ அந்த ஒரு கை எடுத்துக்கிட்டோம்னா அது மிரர் இமேஜ் போத் சைடு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்க வேண்டிய இந்த ஸ்ட்ரக்சர் ஸோ ரெண்டு சைடும் ஒரே மாதிரி ஆகி ரெண்டு சைடும் மிரர் இமேஜா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. போலரைசிங் ரீஜியன்ல ஒரு கிராஃப்ட் பண்ணி ஆன்டீரியர் சைட்ல கொஞ்சம் வைக்கும் போது அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா மிரரா வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது 4th 3 2 அப்படின்றது திரும்ப மிரரா 2 3 4ன்னு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இந்த டிஜிட்ஸ் வளரக்கூடியது வந்து மிரரா ரெண்டு சைடு பெரிய விரல்களும் சென்டர்ல சின்ன விரல்களும் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த ரிசர்ச்ல. அதே போல நெக்ஸ்ட் ஸ்டடியில இந்த போலரைசிங் ஜோன் கம்மியா எடுத்து பிளட் சப்ளை இருக்க ரீஜன்ல வைக்கும்போது இந்த டிஜிட் ஃபார்மேஷன் ஜஸ்ட் வெறும் செகண்டோட நின்னுருச்சு அப்படின்றாங்க. அதாவது 4 3 2 2ஓட நின்னுருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தர் திரும்ப 3 4ன்னு வரல அப்படின்னு சொல்றாங்க. WNT7A விங்லஸ் 7A இது டார்சல் பார்ட்ல போஸ்டீரியர் சைடு இருக்கக்கூடிய புரோட்டீன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ WNT7 எங்க இருக்கு அப்படின்னு, ஸோ LMX1 எங்க இருக்கு அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே டார்சல் ரீஜியன் மேலும் வளர வைக்க வேண்டிய ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ஜீன்கள் மேல இருக்கிறதுனால இது டார்சல் சைடு வளர வைக்க வேண்டியது. அப்படி WNT7A டார்சல் சைட்ல இருக்க வேண்டிய ப்ரோட்டீன் மியூட்டேஷன் நடந்திருந்தா அது வென்ட்ரல் ஃபேட்டை கொடுக்கும் அப்படின்றாங்க. அந்த லிம்ல ரெண்டு சைடுமே டபுள் வென்ட்ரல் லிம்பா ஆயிடும் அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய ரிசர்ச் ஸ்டடி. ஹால்ட் ஓரான் சிண்ட்ரோம். ஸோ இந்த சிண்ட்ரோம் உடைய மியூட்டேஷன் எதனால அப்படின்னா TBX5 இந்த ஜீன்னால. இந்த ஜீன் அப்பர் லிம்ப் மெயினா ஷோல்டர் அண்ட் அப்பர் லிம்ப்ல இருக்கு பார்க்க வேண்டிய ஜீன். ஸோ இதனுடைய மியூட்டேஷன் நடந்ததுன்னா இந்த ஹால்ட் ஆரான் சிண்ட்ரோம் வந்து வரும்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் விரல்கள் சரியான ஃபார்மேஷன் நேரா இல்லாம ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஹாக்ஸ் ஜீன்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம் முன்னாடியே. ஸோ இந்த ஹாக்ஸ் ஜீன்ஸ் மெயினா இந்த லிம்ல வளரக்கூடிய இந்த போன் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் போன் டிஜிட்ஸ் வரைக்கும் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜீன்கள். ஸோ இந்த ஜீன்ல மியூட்டேஷன் நடந்தது இல்ல அதை எடுத்துட்டா என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா இந்த ரேடியஸ் அண்ட் அல்னா ரீஜனே வந்து இல்லாம இருக்கும் ஆர் ரொம்ப ஷார்ட்டா வளர்ந்துருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதற்கான ரிசல்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் வரக்கூடிய கைகள். ஸோ இங்க டிஜிட்டல் பார்ட் இருக்கு. ஸோ முன்னாடி மேல ஷோல்டர் பார்ட் இருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் அல்னா சரியா வளர்ந்துருக்காது. ஸோ இது வந்து ஹாக்ஸ் D11ல வர ஆர் ஹாக்ஸ் A11ல வரக்கூடிய மியூட்டேஷன்னால இது கையிலயோ காலில் ரெண்டுலையுமே நடக்கக்கூடியது. அப்புறம் ஹாக்ஸ் A13 இது வந்து விரல்கள் ஃபார்ம் பண்றதுக்கு உதவக்கூடிய ஜீன். இதுவும் ஓவர் எக்ஸ்பிரஸ் ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரும் அப்படின்றாங்க. A13 போல ஹாக்ஸ் D13லயும் இந்த மாதிரி மியூட்டேஷன் ஆர் ஓவர் எக்ஸ்பிரஷன் இருந்ததுன்னா இந்த லாங் போன் இருக்கும் இல்லையா காலில் ஃபெமோர் அதுல வந்து நம்மளுக்கு மியூட்டேஷன் நடந்து அது ஷார்ட்டா ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஜீன் உடைய எக்ஸ்பிரஷன் மெயினா இந்த FGF புரோட்டீன்னால நடக்கக்கூடியது. இந்த FGF ஆல டிப் பண்ணக்கூடிய இந்த புரோட்டீனை வேற ஏதாவது பிளேஸ்ல இந்த மாதிரி ஃபிளாங்க் ரீஜன்ல பிளேஸ் பண்ணோம்னா இது எக்ஸ்ட்ரா விங் ஆர் லெக் இன்டியூஸ் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்கக்கூடியது கைக்கான லிம்பட், கீழே இருக்கக்கூடியது காலுக்கான லிம்பட்.
ஸோ இங்கே இந்த ஃபிளாங்க் ரீஜன் இடைப்பட்ட ரீஜன்ல இங்கே வைக்கும்போது ஸோ அதனுடைய ரிசல்ட் விங் ஆர் லெக் இன்டியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு இடையிலையும். இல்லை ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹாக்ஸ் D13 பார்த்தோம். இப்போ அந்த ஹாக்ஸ் D13ல மியூட்டேஷன் நடந்ததுன்னா இங்கே பாலிடாக்டைலி ஆர் ஃபியூஷன் ஆஃப் டிஜிட்ஸ் நடக்கும். ஸோ இதுதான் பாலிடாக்டைலி. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் ஆர் ஃபியூஷன் ஆஃப் இந்த விரல்கள் வந்து சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். கையிலையோ கால்லையோ இந்த மாறுதல் வந்து நடக்கும். இப்போ ஹாக்ஸ் A13 உடைய மியூட்டேஷன் எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய ஆன்டீரியர் போஸ்டீரியர் சைட் டிஜிட்ஸ்ல ரிடக்ஷன் இன் சைஸ் நடக்கும். ஸோ இங்க பார்க்க முடியும், உங்களால ரிடக்ஷன் இன் சைஸ் வந்து பார்க்க முடியுது. அது இந்த ஹாக்ஸ் A13ல வரக்கூடிய மியூட்டேஷன். டெவலப்மெண்ட் உடைய மியூட்டேஷனல் ஸ்டடி கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் டு யுவர் பயாலஜி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட். உங்களுடைய கமெண்ட்டும் இந்த சேனல் வளர்றதுக்கான ஒரு பெரிய விஷயம். Subscribe and thank you.